மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் கேப்டன்சி கண்டென்டர் இவங்க தானோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்ததாக இப்போ வியானா பண்ணும் சில ஆக்டிவிட்டீஸ்ல விக்ரம் பொங்கி எழுந்து ஆக்ரோஷம் ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு தருணமும் அரோரா மேலேயும் ஒரு பக்கம் வியானா காண்டில் இருக்காங்க. அரோராவும் வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. இது ரெண்டுத்த டீட்டெயிலா பாத்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் பூட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், வாய்ஸ் வராம போயிட்டு இது ரெண்டாவது ரீடேக்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அன்சீன் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா, இந்த வாரத்தோட காம்படிஷன் என்ன, ஹாஸ்டலா ஸ்கூலா யார் நல்லா பாத்துக்கிறாங்கன்றது தான். ஸோ இதுல டீச்சர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைச்சி நல்லா பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பார்வதிக்கான ரெகனைசேஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆஸ் பர் த ப்ரோமோ படி பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்றது தான் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. குறிப்பா ரம்யா வந்து எனக்கு 5 திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதா இருக்கட்டும். சபரி வந்து எங்களோட பல கால நினைவுகளை எடுத்துட்டு வந்தாங்க, ஸ்கூலுக்கு போன ஒரு ஃபீல் கிடைச்சதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. கமர்தீனும் எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு கமர்தீன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வியானா என்ன ஒரு அட்டகாசமா ஒரு அடங்காத ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட அடங்கி எடுத்துட்டு போயிட்டு அவங்க பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி சொல்லி அந்த 3 டீச்சர்ஸுக்கும் ஸ்டார் குத்துறாங்க. அந்த ஸ்டார் குத்துனா என்ன, ஸ்டார் பர்ஃபார்மர்னா என்னன்னா அவங்க அடுத்த வாரம் கேப்டன்சி கண்டென்டரா ஆக போறாங்க. பிரஜனு, அமித் மற்றும் யாரது தமிழ் அம்மாவான கனி, இந்த 3 பேரும் அடுத்த வாரம் கேப்டன்சி கண்டென்டர். கூட வந்து எஃப்ஜேவும் ஜாயின் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிபிலிட்டியா இருக்கும். அந்த ஸ்டாருக்கான வேல்யூ கேப்டன்சி கண்டென்டர் தான் இருக்கும், வேற இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரியல. இது ஒண்ணு. அது அப்படியே பார்க்கும்போது பார்வதியோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறுது. என்னத்த சொல்றது அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இது ப்ரோமோ, அன்சீன் ப்ரோமோல வந்து ஹைலைட். அடுத்து லைவோட அப்டேட்டுக்கு போவோம். ஒரு பக்கம் விக்ரம் வியானாக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது. அப்ப என்ன பண்றாங்க, விக்ரமும் சுபிக்ஷாவும் ஒரு ஸ்கிட்ட பிளான் பண்ணி ஒரு சில விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, வியானா போயிட்டு கார்டன் ஏரியால டிஸ்கஸ் பண்றக்கும் போது வியானா நடுவுல போயிட்டு மூஞ்ச சிலுப்புறது, முடிய ஆட்டுறதுன்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்க. டிஸ்டர்ப் பண்ணும்போது வந்து தள்ளி நில்லு தள்ளி போன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு எஃப்ஜே. காண்டாயிட்டார் விக்ரம் ஒரு பாயிண்ட்ல. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல வியானா, சுத்தமா எனக்கு பிடிக்கல. சீரியஸா சொல்றேன், நீ எகுறது இதெல்லாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்ன கியூட்டு அழகு வெங்காயமா நீ, கியூட்டு வெங்காயமா நீ அப்படின்னா மாதிரி இவங்க அடிச்சா போல அடிச்சிட்டான். இதுக்கு இவ்வளவு பெரிய ஆளா நீன்ற ஒரு வார்த்தையும் விட்டான். அந்த இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். பட் அது கோவத்தின் வெளிப்பாடா வந்துடுச்சு. பட் அது விக்ரம் சொல்லியிருக்க கூடாதுன்றதான் என்னோட பாயிண்ட். கியூட்டு அழகு வெங்காயன்ற மாதிரி அவங்க பண்றதெல்லாம் அன்வான்டா தான் இருக்கு. இந்த ஒரு வாரம் வியானா வந்து மோஸ்ட் ஏட்டட் பர்சனா இந்த வாரம் மாட்டாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா பண்றது எல்லாமே ஏடா கூடமா இருக்கு. அதுவும் வார்டன் கூட இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸும் சரி ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. உடனே என்ன பண்றாரு வார்டன், இப்படிலாம் பேசாதீங்க எஃப்ஜே வியானா கொண்டுன்னு எஃப்ஜே வந்துருவார்ல, பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, ஆனா நாங்க ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், வந்து டிஸ்டர்ப் பண்றது சரியான்ற மாதிரி சுபிக்ஷாவும் கேட்கறாங்க. கரெக்டா? சுபிக்ஷா கேட்கும்போது இல்ல லூசு மாதிரி பண்ணிட்டு போறா, பேசிட்டு இருக்கா, சும்மா என்னது நான் பேசிட்டு இருக்கேன் நடுவில் வந்து எதுக்கு இப்படி பண்றேன்ற மாதிரி விக்ரம் ஏறுன்னு ஏறான். நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம உழைப்ப போட்டிருக்கேன், நீ என்ன இப்படிலாம் பண்ற, எனக்கு பிடிக்கல சுத்தமா அப்படின்றதையும் ஓப்பனா சொல்லிடுறாரு. நைட்டுலாம் நான் முழிச்சு ஏதோ ஸ்கிட்டோ ஒரு இதுவோ பண்ணிருக்கேன், நீ தான் ஒரு அட்டென்ஷனுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றல, அதை போய் பண்ணு, என்கிட்ட வராத, அவாய்ட் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன், நீ எதுக்கு பண்ற, எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றேன்ற மாதிரி விக்ரம் சொல்றான். உடனே வந்து சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, அவ வந்து உன்னை பொம்மை மாதிரி பாக்குறாப்பல, நீ பொம்மை மாதிரி இருந்தேன்னா அவ பாட்னு இப்படி ஆட்டுன்னு ஆடிட்டு இருப்பா, இல்லைன்னா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான்ற மாதிரி சுபிக்ஷா வேற ஒரு போடுறாங்க. போட்டுட்டு மூலையில கார்டன் ஏரியால போய் உட்காந்துக்கிட்டு ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு பதில் சொல்லுவாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பு போடுறேன் தெரியுமா, இப்ப நான் கத்துறதோ அவங்களுக்கு எதிராக வார்த்தை விட்டது தான் இந்த என்னோட கேரக்டர், அதுதானே வெளியே போடுவாங்க, ஷோகேஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுன்றதுக்காக தானே இவளை இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. நான் என்னோட முழு டேலண்ட்டையும் வெளிக்காத்தணுன்றதுக்காக நைட் எல்லாம் தூங்காம உட்காந்து என்ன மாத்தி நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சு ஒரு உழைப்பை போட்டுட்டு இருக்கேன். அதுக்கான உழைப்பு வெளியே போய் தெரிஞ்சிருமோ, அந்த 5 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸ் வெளியே போய் ரீச் ஆயிருமோ அப்படின்றதுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன். 3 நாள் இவ எவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா, அவ்வளோ பண்ண விஷயத்த நான் வெளிப்படுத்தல, கம்முன்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட், இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. ஸோ அவளுக்கு திறமை இருக்குன்னா அவ போய் காமிச்சுக்கிட்டோம், எங்க பக்கம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், எங்களையும் இது பண்ண வைக்கணும், என் பக்கம் வந்திருக்க கூடாதுல, ரியாக்ட் பண்ணிருக்க கூடாதுலன்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா தான் படுது அந்த இடத்துல. ஏன்னா வியானாவோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அது அவங்க மூலையில போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோம், அடுத்தவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி அடுத்தவனோட உழைப்பை டேமேஜ் பண்ற மாதிரி எது பண்ணாலுமே அது தப்பு தான். இவங்க ஏதோ ஒரு பக்கம் வியானா சுபிக்ஷா அப்புறம் சபரி மற்றும்
விக்ரம் இவங்க 3 பேர் ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸோ ஏதோ ஒரு பிளானிங்கோ அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, புரியுது இல்ல? அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் அரோரா, வினோத் மற்றும் கமர்தீன் இவங்க 3 பேர் ஒரு பிளே பண்றாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு பிளே நடந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. வியானா வந்து என்ன பண்றாங்க, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அந்த பிளேவை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஒரு பக்கம் தமிழ் ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா அதை பண்றது இல்ல, ஒரு பக்கம் இங்கிலீஷ் டீச்சர் எடுத்தா அதை மதிக்கிறது இல்லைன்ற மாதிரி மத்தவங்களோட டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்களோட வைபை கெடுக்கிறது நல்லது இல்லை அப்படின்றது தான். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இதுக்கு நடுவுல திவ்யா வந்து போய் அட்வைஸ் வேற, இந்த மாதிரிலாம் பண்ணாத வியானா, இன்னைக்கு ஒரு நாளாவது சைலண்டா இரு, குவைட்டாரு, எதுக்கு இப்படிலாம் பண்ணிருக்கா, ரொம்ப தப்புன்ற மாதிரி போய் சொல்றாங்க. அதை கேட்கற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வியானா கேமரா முன்னாடி போயிட்டு பல கேள்விகள் கேட்கறாங்க. நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் மேம், நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். 2 பீப்புள் வந்து அது எதிராக வந்து கேட்டுட்டே இருக்காங்க. என்னது இது, அறிவு இல்லையா உனக்கு, தனியா பண்ணவ தெரியாதா, இதெல்லாம் பண்ண தெரியாதான்னு கேட்டுட்டே இருக்காங்க. தனியா பண்ண தெரியாதுன்னா தனியா இது பண்ண மாட்டேன், கூட சேர்ந்து தான் பண்ணுவேன். நீங்க போய் ஒரு விஷயத்த தனியா பண்ணிக்கிங்க. இங்க வந்து மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றதால தான் அவங்க கேட்கறாங்க. நாங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஒரு உழைப்பை போடும்போது அதை வந்து காலி பண்றது எவ்வளவு தப்பு, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. உடனே என்னை இப்படி ஏன் ஜட்ஜ் பண்றாங்க, நான் ஒரு விஷயம் பண்ணா மட்டும் எனக்கு அறிவு இல்லை, கெப்பாசிட்டி இல்லைன்ற மாதிரி சொல்றதுக்கு ரைட்ஸ் யாரு கொடுத்தா அப்படின்றதையும் கேட்கறாங்க. இப்ப இங்க சில பேர் ஒரு சிலரை டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. டைட்டில் வினர் இவங்க தான், பாதியில போறவங்க இவங்க தான், முக்காவாசி போறவங்க இவங்க தான். இது என்னது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி ஒரு புலம்பல். இன்னொரு பக்கம் சாஃப்டா இருந்தா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அமைதியா இருந்தா அவனுக்கு டேலண்டே இல்லையா, என்னது இது, இதெல்லாம் யாரு இவங்க ஜட்ஜ் பண்றதுக்கு, டிசைட் பண்றதுக்குன்ட்டு. நீங்க அவங்க பக்கம் போகாம இருந்தா பிரச்சனையே இல்லை. இதுல நீங்க அவங்களா பக்கம் போயிட்டு அவங்க வந்து கேள்வி கேட்டா உங்க தப்பா, நீ பண்ணதை வச்சுதானே கேள்வி கேட்கறாங்க. நீ அடுத்தவங்களோட இதுக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்றனா அதை தானே கேட்பாங்க, பேசிக் செஞ்சு தானே. நீ இதை யோசிக்க மாட்டியா, அதை கேட்க மாட்டியான்னு கேட்க தானே செய்வாங்க. நீ பண்ண ஆக்டோட வெளிப்பாடு தான் அது. அது உனக்கு புரியல, ஆனா அவங்க ஏன் இப்படி கேட்கறாங்க, நீ அதை பண்ணாம இருந்தா அவங்க கேட்டிருக்கவே போறது இல்லையே, அது ஒண்ணு புரிதல் இல்லை, ஆனா அவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல வினோத் வர வந்து, நீ இரிட்டேட் பண்றதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, அந்த அளவு உனக்கு தெரியுதா, அந்த அளவு மீறி தான் நீ பண்ற, அதுவே ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னும் போது, இல்ல அதுக்குன்னு அறிவு இல்ல, இப்படி இல்லையா அப்படிலாம் பேசுறது வந்து எப்படி ரைட்டா இருக்கும், அதுவும் தப்பா தானே இருக்கும், இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அவங்க எனக்கு எதிராக இப்படிலாம் பேசுவாங்க, நான் அப்படிதான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு போறாங்க. உள்ள போயிட்டு சாப்பாடை உட்காரும் போது கூட டைனிங் டேபிள்ல உட்காரணும். டைனிங் டேபிள்ல உட்காரும் போது என்ன பண்ணிட்டாங்க, அரோரா விக்ரம் எல்லாம் பார்த்து எனக்கு இவங்க கூட சாப்பிட பிடிக்கல, மூஞ்சி நேரா பார்த்து சாப்பிட பிடிக்கலன்ற மாதிரி சொல்ல, உடனே அரோரா, இப்போ எங்க மூஞ்சி நேரம் சாப்பிட பிடிக்கல நீங்க ஏந்து போறீங்களா, அப்ப எக்ஸ்கர்ஷனும் வரமாட்டீங்க தானே, அப்ப நாங்கெல்லாம் போவோம், அப்ப நாங்கெல்லாம் போகும்போது எங்களை பிடிக்காத இடத்துக்கு நீங்க வரீங்கன்ற மாதிரி வியானாவோட பாயிண்ட்டை வச்சு வியானாவை லாக் பண்ணி அடிச்சுட்டா. அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அரோரா ரெடியா தான் இருக்கான் வீக்கெண்டுக்கு. ஸோ இது இப்போ மேனேஜர் டாஸ்க்ல சாண்ட்ரா ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க, அந்த சீக்ரெட் டாஸ்க்காக அவங்க பண்ணாங்க, அது ரெகனைசேஷன் ஆச்சு, இதெல்லாம் சூப்பர். ஆனா இவளது சீக்ரெட் டாஸ்க் மாதிரி இல்லாம இவளா பண்ணியிருந்தானா அதுக்கான விளைவுகள் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், நம்ம வீக்கெண்ட்ல பேசிக்கலாம். இப்போ அது அவளுக்கு சாதகமா போதா நமக்கு சாதகமா வருதான்றது பார்ப்போம். நம்ம கோவப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்றது இவ கேரக்டர் இல்ல அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா வந்துரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லைவ்ல அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி தி செகண்ட் டேக். ஸோ இந்த வீடியோ பார்த்துடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.